வணக்கம் மக்களே! வாழ்க வாழும் கர்ணர் நமது பாசமிகு தலைவர் மாண்புமிகு புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி கடலூர் மாநில மாநாடு உரிமை மீட்பு மாநாடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிக தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பொதுமக்கள்கிட்ட நாங்கள் முறையாக போய் அழைப்பு விடுத்து பொதுமக்களை எங்களது மாநாட்டுக்கு வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லி தலைமை கழகத்திலிருந்து ஒரு உத்தரவு. இது எல்லா ஒன்றிய கழக நிர்வாகிகளும், பேரூர் கழக நிர்வாகிகளும், ஊராட்சி, வார்டு எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க, தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. இதுல ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நமது அந்நியார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தூண், அதாவது கேப்டன் இல்லாத மிக பிரம்மாண்டமானாக்க நாம அந்நியார் தலைமையில காணப்போறோம். அதற்கான அழைப்பா இன்னைக்கு நம்ம அந்நியார் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்குமான அழைப்பா. அதாவது கட்சி சாராத அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அந்நியார் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம். நான் என்றும் கேப்டன் ஒளியில் நமது இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், ஒன்றியம், நகரம், பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், மகளிர் அணி சகோதரிகளுக்கும், சார்பு அணி நிர்வாகிகளுக்கும், தலைவர் அவர்களை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள அனைத்து தொண்டர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஜனவரி 9, 2026 மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூரிலே பாசார் கிராமத்திலே நடக்க இருக்கின்ற நமது மாநாட்டை மிக பிரம்மாண்டமான வெற்றி மாநாடாக அமைத்து தந்து, அந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் தவறாமல் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.